ஹாய் பட்டூஸ், சாம்பார் வைக்க போகிறேன். எண்ணெய் சுட்டுருச்சு. கடுகு, ஜீரகத்தை காணும். ஜீரகம் கொஞ்சம் சேர்க்கணும் தாங்க, ஜீரகம் இல்லை என்கிட்ட. வெங்காயம், கேரட்டு ரெண்டையும் ஒன்றாவே போடுறேன். சிம்பிளாக செஞ்சு செய்கிறேன் நான் சாம்பார். ஏன்னா ஜென்ஸுங்கெல்லாம் வந்து சாம்பார் டக்குன்னு செய்ய தெரியாது இல்லையா, அதனால் வெங்காயம் கேரட்டு போட்டிருக்கேன். பட்டு இது வதக்கிடணும். முள்ளங்கி, முள்ளங்கியும் போட்டாச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, எல்லா காய் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சும்மா அது இதில் சும்மா ரெண்டு அவ்வளோதான். டக்குன்னு செய்யணும் சாம்பார்னா இப்படி தான் செய்யணும், சீக்கிரமாக செய்யணும். உப்பு தேவையான அளவு, ரொம்பலாம் போடக்கூடாது. பட்டு ரொம்பலாம் உப்பு போடக்கூடாது. தண்ணி இருக்குது, கை கழுவிட்டேன். இதோடய தக்காளியும் போட்டேன். இதோடய என்ன பண்ணோம், கருவேப்பிலை. டைம் வர முடிய போடப்பட்டு கருவேப்பிலை இருக்குல்ல, அதையும் போட்டுடணும். டைம் வர முடிய போகுது. போட்டு சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் கொட்டிடணும். ஒரு காய் உந்துச்சு. வதக்கிட்டு புளி தண்ணி இருக்குல்ல, அதையும் இதில் ஊற்றிடணும். பட்டு இந்த மாதிரி குக்கரில் பருப்பு இருக்குது. இது பருப்பு இருக்கா, இந்த பாருங்க. இது என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெந்த உடனே அப்படியே தூக்கி குக்கரில் கொட்டிடணும். கொட்டி போட்டு விசில் போட்டு மூடிட்டு 2 விசில் வந்தால் எடுத்துடணும். சாம்பார் ரெடி.